சூரா யாசீன் அத்தியாயம் 36 வசனங்கள் 83. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பேரால் ஓதுகிறேன். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். யாசீன் தீர்க்கமான தெளிவான ஆதாரங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள இந்த குர்ஆன் மீது சத்தியமாக. இன்னக லமினல் முர்சலீன். நபியே, நிச்சயமாக நீர் நம்முடைய தூதர்களில் உள்ளவராவீர். அலா சிராத்தின் முஸ்தகீம். நீர் நேரான வழியின் மீது இருக்கின்றீர். தன்சீலல் அஸீஸிர் ரஹீம். இது யாவரையும் மிகைத்தோன் மிக கிருபையுடையோனுமாகிய அல்லாஹுவினால் இறக்கப்பட்டதாகும். லிதுன்ஸிர கௌமம் மா உன்ஸிர ஆபாஉஹும் ஃபஹும் காஃபிலூன். தங்களின் மூதாதையர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாத ஒரு சமூகத்தாருக்கு நீ எச்சரிக்கை செய்வதற்காக இவ்வேதம் இறக்கி அருளப்பட்டது. அவர்கள் அலட்சியமாக மறந்தவர்களாக இருக்கிறார்கள். லகத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன். நிச்சயமாக இவர்களில் அநேகர் மீது அவர்களுக்கு வேதனை உண்டு என்று அல்லாஹ்வின் வாக்கு உண்மையாகிவிட்டது. ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். இன்னா ஜஅல்னா ஃபீ அஅனாகிஹிம் அக்லாலன் ஃபஹிய இலல் அல்கானி ஃபஹும் முக்மஹூன். நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துக்களிலே விலங்கு சங்கிலிகளை ஆக்கிவிட்டோம். அவை மோவாய் கட்டைகள் வரையில் இருக்கின்றன. ஆகவே குனிய முடியாதவாறு அவர்கள் தலை நிறுத்தப்பட்டவர்கள். وَجَعَلْنَا مِن بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் நாம் ஆக்கிவிட்டோம். பின்னர் அவர்களை மூடிவிட்டோம். ஆதலால் அவர்கள் எதனையும் பார்க்க சக்தி பெற மாட்டார்கள். وَسَوَاءٌ عَلَيْهِمْ أَأَنذَرْتَهُمْ أَمْ لَمْ تُنذِرْهُمْ لَا يُؤْمِنُونَ. அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமே. ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் அல் குர்ஆன் ஆகிய நல்லுபதேசத்தை பின்பற்றி மறைவில் அர் ரஹ்மானை அஞ்சுகின்றாரே அவருக்குத்தான். ஆகவே அத்தகையவருக்கு மன்னிப்பை கொண்டும் கண்ணியமான கூலியை கொண்டு நீர் நன்மாராயம் கூறுவீராக. இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். நிச்சயமாக நாமே மரணித்தோரை மறுமையில் உயிர்ப்பிக்கின்றோம். அவர்கள் முற்படுத்தியவற்றையும் அவர்களின் நற்செயல்களான அடிச்சுவடுகளையும் நாம் எழுதுகின்றோம். ஒவ்வொரு பொருள் பற்றியும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்கின்ற தெளிவான ஏட்டிலே அதனை கணக்கெடுத்து பதிந்து வைத்திருக்கின்றோம். وَاضْرِبْ لَهُم مَّثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ إِذْ جَاءَهَا الْمُرْسَلُونَ.
இன்னும் நபியே, ஓர் ஊர்வாசிகளை அவ்வூராரிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள் வந்தபோது நடந்ததை அவர்களுக்கு கூறுவீராக. إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون. நாம் அவர்களிடம் இரு தூதர்களை அனுப்பிய போது அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள். ஆகவே மூன்றாவது தூதரை கொண்டு அவ்விருவரையும் நாம் பலப்படுத்தினோம். ஆகவே இவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதுவர்களாவோம் என்று கூறினார்கள். قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون. அதற்கு அவர்கள், நீங்கள் எங்களைப் போன்ற மனிதர்களே அன்றி வேறில்லை. அர் ரஹ்மான் உங்கள் மீது யாதொன்றையும் இறக்கி வைக்கவும் இல்லை. நீங்கள் பொய் சொல்கிறீர்களே தவிர வேறில்லை என்று கூறினார்கள். قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون. அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் தாம் என்பதை எங்கள் இரட்சகனே நன்கறிவான் என்று கூறினார்கள். وما علينا إلا البلاغ المبين. மேலும் எங்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதை பகிரங்கமாக எத்தி வைப்பதை தவிர வேறு கடமை இல்லை என்றும் கூறினார்கள். قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم. அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களை துர்ச்சகனமாகவே கருதுகின்றோம். நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிடில் உங்களை திட்டமாக நாம் கல்லால் எறிவோம். அன்றையும் எம்மிடமிருந்து துன்புறுத்தும் வேதனையும் உங்களை பிடித்துக் கொள்ளும் என்று அவர்கள் கூறினார்கள். قالوا طائركم معكم أئن ذكرتم بل أنتم قوم مسرفون. அதற்கு நம் தூதர்கள், உங்களுடைய துர்ச்சகுனம் உங்களுடன் தான் இருக்கின்றது. எங்கள் மூலம் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் நற்போதனை செய்யப்பட்டு நினைவூட்டப்பட்டீர்களானாலுமா துர்ச்சகுனம் என்று கூறுவீர்கள். அவ்வாறல்ல, நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தார் என்று கூறினார்கள். وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين. மேலும் அப்பட்டணத்தின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்தோடி வந்தார். என்னுடைய சமூகத்தார்களே, நீங்கள் இந்த தூதர்களை பின்பற்றுங்கள் என்று அவர் கூறினார். اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்காதவர்களான இத்தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். மேலும் இவர்கள் நேர்வழி போதனை செய்பவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் அல்லாஹ்வினால் நேர்வழி பெற்றவர்கள் என்றும் அவர்கள் கூறினார்கள். وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون. என்னை படைத்தானே, அத்தகையவனை நான் வணங்காதிருக்க எனக்கென்ன இருக்கிறது? அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். أتخذ من دونه آلهة إن يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون.
அவனே அன்றி வேறு வணங்கப்படுபவர்களை என் வணக்கத்துக்குரியவர்களாக நான் எடுத்துக் கொள்வேனா? அர் ரஹ்மான், யாதொரு இடரையும் எனக்கு நாடினால் இவர்களின் பரிந்துரை எதற்கும் எனக்கு பயனளிக்காது. அதிலிருந்து என்னை இவர்கள் விடுவிக்கவும் மாட்டார்கள். إني إذا لفي ضلال مبين. ஆகவே அல்லாஹ்வை தவிர்த்து இவர்களை வணங்கினால் அப்போது நிச்சயமாக நான் பகிரங்கமான வழிகேட்டிலே இருப்பேன். إني آمنت بربكم فاسمعون. நிச்சயமாக நான் உங்கள் இரட்சகனையே விசுவாசித்திருக்கின்றேன், ஆதலால் நீங்கள் எனக்கு செவிசாயுங்கள் என்று கூறினார். قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون. எனினும் அச்சமூகத்தார் அவரை கொலை செய்து விட்டனர். ஆகவே நீர் சுவனபதியில் நுழைவீராக என அவருக்கு கூறப்பட்டது. சுவனபதி நுழைந்த அவர், என்னுடைய சமூகத்தார் எனக்கு கிடைத்த இப்பாக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று கூறினார். بما غفر لي ربي وجعلني من المكرمين. என் இரட்சகன் என்னை மன்னித்து மிக்க கண்ணியமானவர்களிலே ஒருவனாகவும் என்னை ஆக்கிவிட்டான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அவர் கூறினார்.